இன்னைக்கு நடந்த ரோஸ்ட்டை பற்றி தர்ஷிகா ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்ஸ் டீம் பண்ணது சரியே கிடையாது. ஒவ்வொருத்தருமே அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுமோ அதை முதலே சொல்லியிருக்கலாம். ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லேயுமே அதே மாதிரி தான் ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. சரி, சில பேர் அதில் எனக்கெல்லாம் தேவையில்லை, அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலவும் போயிடுறாங்க. அப்படி ஒரு வேளை உனக்கு தேவையில்லைன்னா அட்லீஸ்ட் கேர்ள்ஸ் டீமாவது எடுத்துகிட்டு போவாங்களேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்ததை ரோஸ்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா கேமே மாறி போயிடுச்சு. சரி, அதை விடு, ஜாக்லினை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது. அவள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பழகிட்டு இருக்கா. இப்போ பார்த்தியா, ரயான் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கா. அந்த டிஷர்ட்லேருந்துட்டு அவள் கேம்லேருந்து ஒவ்வொன்றுமே அவள் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருக்கா. ஸோ இவங்களோட அவங்களோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவளோட குறிக்கோளே அதுதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் வீக்லேருந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொவிஷனில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இவங்களுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி அதெல்லாம் எடுத்து முதலே மறைச்சி வச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்குமே முத்துக்குமார் அதை பற்றி மஞ்சரிக்கிட்டே பேசிட்டு இருந்தார். அடுத்தவன் சாப்பாடு, உழைச்ச சாப்பாடை இன்னொருத்தன் தெரியாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்றது எவ்வளோ சுயநலம்னு சொல்லி அதுவுமே பொருட்படுத்தாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் இந்த கேங்கில் எப்படி தான் சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஸ்கூல் டாஸ்க்லேருந்து டேரெக்டாக விஷால் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக சீக்கிரமாக தூங்குற தர்ஷிகாமே இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் ஜாக்லினை பற்றி நான் தப்பாக பேசினதே கிடையாது, ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு அவளோட கேமே புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க முழுக்க சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ பண்ணுறதெல்லாம் ஓகேவா இல்லையா? ஏன்னா இவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சொல்லியாச்சு, யாருமே ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருமே இந்த வீட்டில் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தட்டில் இருக்கிறத ஃபீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தா இவங்க பண்ணது, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சௌந்தர்யாவுக்கு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சத்யாவுக்கு ராணம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வீக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி எதை கேட்குறாரோ இல்லையோ, லாஸ்ட் வீக்கு கண்டிக்காமல் விட்டதை இந்த தடவை சீரியஸாக ஒரு வார்னிங் கொடுக்க தான் போகிறாரு. ஸோ 10 வாரம் வரைக்கும் இந்த மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு தனித்தனியாக தான் இருப்பாங்க. 10 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க. ட்ராக்கே விட்டாச்சு. இப்போ தர்ஷிகாவோட ட்ராக்கு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.